This video is sponsored by BuyMode shopping app. ஒரு மனிதன் கடற்கரை ஓரமாக நடந்து அங்கிருந்த குகைகளுக்குள் சென்று பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குகையில் ஒரு பையில் 20-30 களிமண்ணால் செய்யப்பட்ட உருண்டைகள் இருந்தன. அவை ஒரே மாதிரியாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தன. யாரோ களிமண் உருண்டைகளை செய்து அவற்றை வெயில் காய வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தவனாக அந்த பையை வெளியே எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொன்றாக எடுத்து தன் கையினால் எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ அவ்வளவு தூரம் கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். ஒரு உருண்டை அங்கிருந்த கல்லில் பட்டு உடைந்தது. என்ன அதிசயம்! அதற்குள் இருந்து விலையேற பெற்ற ஒளி வீசும் கல் தெரிய ஆரம்பித்தது. அதை கண்டவுடன் அவன் ஒவ்வொரு கல்லாக வேகமாக அந்த கல்லின் மேல் போட்டு உடைக்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றிலும் ஒரு விலை உயர்ந்த கல் காணப்பட்டது. ஐயோ, மற்ற கற்களும் தான் தூக்கி எறியாமல் இருந்திருந்தால் எத்தனையோ விலை மதிக்க முடியாத கற்களை கொண்டு சென்றிருக்கலாமே என்று வருத்தப்பட்டான். இதை போலதான் நாம் காண்கின்ற மக்களும் ஒரு உருவத்தை பார்த்து நாம் மதிப்பிடுகிறோம், இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது என்று. ஏன் நம்மையே பார்த்து நாம் குறைவாக மதிப்பிடுகிறோம்? ஒரு அழகற்ற மனிதனையோ மனுஷியையோ நாம் பார்க்கும்போது அவர்களை அழகுள்ள நன்கு உடையணிந்த மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இது முக்கியமில்லாதது என்று கணித்து விடுகிறோம். அவர்களுடைய உள்ளான அழகை கவனிக்க தவறிவிடுகிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக கூறியுள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.